நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 விஷயம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு மிஸ் ஆயிடுச்சுனாலும் அதை எப்படி நம்ம வாங்குறது, அதே மாதிரி கிரெடிட் கார்டு டியூ டேட் முடிஞ்சதுன்னா அந்த டியூ டேட்டுக்கு அப்புறமும் நாம் வட்டியே இல்லாமல் எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோவில் வந்து கிரெடிட் கார்டை பற்றின தகவல்களை முக்கியமானதை நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டை நீங்கள் தொலைச்சிருச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இந்த காலத்தில் கிரெடிட் கார்டு இல்லாத நபர்களே இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது தவறான முறையில் பயன்படுத்தினா நமக்கு அதிகமான சிக்கல் வரும். அது எந்த மாதிரி சிக்கல் வரும்னா, வேறு எங்கேயுமே லோன் எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகி அதுதான் அந்த சிக்கல் நான் சொல்ல வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா போதுமான அளவு உங்களுடைய கிரெடிட் கார்டில் உங்களுடைய பேங்கில் பணம் இல்லாட்டாலுமே உங்களுடைய கிரெடிட் கார்ட்லேருந்து பணத்தை எடுத்து நாம் அதை செலவு பண்ணலாம். அதை இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணி கூட நாம் கட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரே செட்டில்மெண்ட்டாக வந்து பண்ணலாம். ஒரே அவங்க கொடுக்குற டைமில் நாம் பில்லை வந்து கட்டினோம்னா எந்த ஒரு வட்டியுமே கிடையாது. ஆனால் அதற்கு மீறி நம்ம இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணும்போது அதிக வட்டிக்கு வந்து நாம் தள்ளப்படுறோம். இதனால் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் உண்டாகிடுது. அது சரியான முறையில் செலுத்துறது கிடையாது. எப்போவுமே கிரெடிட் கார்டு கொடுக்குற டைமுக்குள்ளே கட்டிடுங்க. அதுதான் நமக்கும் பிரச்சனை இல்லை. கிரெடிட் கார்டை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தால் தான் அதனை செயல்பாட்டில் வந்து வச்சுருக்க முடியும். அதே மாதிரி பணம் கட்ட வேண்டிய தேதியில் வந்து முழு பணத்தையும் வந்து கட்டி விட்டுருங்க. தவணை முறையை யாருமே வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. மேலும் பார்த்திங்கன்னா 2-3 கிரெடிட் கார்டு வந்து ஒரு சில பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படிலாம் வந்து கிரெடிட் கார்டெல்லாம் தேவையில்லாத கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. எது உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிரெடிட் கார்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற கிரெடிட் கார்டெலாம் வந்து பிளாக் பண்ணிடுங்க. அது நமக்கு தேவையில்லை. அதாவது சரண்டர் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி கிரெடிட் கார்டில் முக்கியமாக வந்து என்னென்னா சிவிவி நம்பர்னு இருக்கும். இந்த சிவிவி நம்பர் நமக்கு ஒரு முக்கியமான நம்பர். இது யார்கிட்டையுமே வந்து நம்ம காண்பிக்கக்கூடாது. இதை வந்து சேஃப்டியாக வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி கிரெடிட் கார்டோட மாத பில்லை வந்து கண்டிப்பாக பாதுகாப்பாக சேகரித்து வச்சுருங்க. அதே மாதிரி அப்போ தான் வந்து கணக்கு வந்து சரியாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி நாம் அதை பார்க்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காலத்துக்கு அந்த கிரெடிட் கார்டை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து செலவு தான் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3-4 கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாத கிரெடிட் கார்டை வந்து அன்பிளாக் பண்ணிடுங்க. கிரெடிட் கார்டு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நகல் இருந்தால் போதும். அதேமாதிரி உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. வருமானம் வந்து எதன் மூலமாக வருது அப்படின்ட்டு. இப்போ கிரெடிட் கார்டை வந்து தொலைஞ்சதுன்னா அதை எப்படி நாம் மீட்டெடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து எங்கே வாங்குனீங்களோ, அதாவது ஒரு பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறீங்கன்னா உடனடியாக அந்த பேங்க்கை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைனா அந்த பேங்க்கோட கிரெடிட் கார்டு கஸ்டமர் கேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய கிரெடிட் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து அதை பிளாக் பண்ணி விட்ருவாங்க. மறுபடியும் வந்து இன்னொரு கிரெடிட் கார்டுக்கு நாம் ரீஅப்ளை வந்து பண்ணிக்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு டியூ டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க, அது பில் டேட்டுக்குள்ளே உங்களால் கட்ட முடியல. ஸோ எனக்கு ஒரு 10 நாள் 20 நாள் டைம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போது மார்ச் 7ஆம் தேதி 2024 ஆர்பிஐ வந்து ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் கார்டு பில் டேட்லேருந்து ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஆர்பிஐயோட புது ரூல். இது எப்படி வாடிக்கையாளர் வந்து பெற முடியும் அப்படின்னா, அதாவது வாடிக்கையாளர் சேவை மையம், அதே மாதிரி இமெயில் ஐடி மூலமாக மெயில் பண்ணலாம், ஐவிஆர் ஆப்ஷன் மூலமாக பண்ணலாம், அதே மாதிரி நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம், மொபைல் செயலி அதாவது ஆப் மூலமாக கூட இந்த வசதியை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டை பற்றி ஆர்பிஐ வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இதோட டீட்டெயில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கிரெடிட் கார்டு வாங்குனீங்களோ அவங்ககிட்டே வந்து நீங்கள் நேரடியாக போய் இதை ஆக்டிவேட் பண்ணி கொள்ள முடியும். இது இப்போதைக்கு ஆர்பிஐயோட ரூலு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பற்றின தகவல்கள் ரெண்டுமே எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கணும்னு கூட நினச்சிங்கன்னா கூட இந்த தகவலை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.